உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ சொல்றத ஒரு தடவை நான் கேட்டாச்சு. இனி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்ல. போதுமா? நீ பேசுறத நான் கேட்டாச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ சொல்ற வியாக்கியானத்தெல்லாம் நான் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஓகே? வெளிநாட்டுல போய் படிக்க கூடாது. அவ்வளவுதானே? நான் சரின்னு சொல்லிட்டேன். பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கும் சந்தோஷம் தான். போதுமா? எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இப்படி நடிச்சு ஏமாத்துற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. பாவமா மூஞ்சியை வச்சுக்கிட்டு நிக்காத. உன்னோட சென்டிமெண்ட பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? என்னோட சென்டிமெண்ட், என்னோட எதிர்காலம், இத பத்திலாம் நீ கவலைப்பட்டியா? ஏய் போதும்டா. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். போதுமா? எலே சண்முகம், உன் பொண்டாட்டிக்கு அமெரிக்காவில படிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத நாம மிஸ் பண்ண கூடாதுன்னு நெய்யொழுக பேசின. அவனும் பரணிய சந்தோஷமா அனுப்பி வைப்பான். ஐயா, உடனே அவன் அனுப்பணுமே ஐயா. அதுக்காக நான் வந்திருக்கேன். அந்த வெறும்பைய மண்டைய கழுவி சம்மதிக்க வைக்கணும். அவனும் சந்தோஷமா பரணி அமெரிக்காவுக்கு அனுப்பி வைப்பான். ஆனா என்ன இருந்தாலும் இவன் புருஷன் தானே. என்னடா நம்மளை விட்டு இம்புற்று தூரம் அமெரிக்காவுக்கே போயிட்டாலேன்னு ரோசனை பண்ணுவான். ஆனா அவனுக்கு தெரியாது பரணி இவன் வாழ்க்கையை விட்டே ரொம்ப தூரம் போறாங்க. போகட்டும்லே, போகட்டும். மவ அமெரிக்காவுக்கே போகட்டும். படிக்க 2 வருஷம் பிறகு அது என்ன சொல்லுவாங்க, அந்த ட்ரைனிங்கா, அது ஒரு 2 வருஷம். 4 வருஷங்கிறது எம்பிட்டு பெரிய காலம். அதுக்குள்ளார பல சித்து வேலைகளை செஞ்சு இந்த வெறும்பைய குடும்பத்தை உடைச்சிட மாட்டேனா நானு. ஊடுகொளுத்தி மாமனார பரணிய அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டு என்னைய பரணி கிட்ட இருந்து பிரிக்க பாக்குதியா? அவளை மட்டும் இல்ல, என் குடும்பத்தில இருந்து ஒருத்தரை கூட உன்னால பிரிக்க முடியாது. பரணி அமெரிக்கா போனாதானே இந்த வேலையை நீ செய்வ. நிச்சயம் நான் அவளை போட மாட்டேன். பாக்குதீரா? பாரு மாமனார. எம்ல வரகிட்டியோ? ஒரு வார்த்தை கூட நான் சொல்றத கேட்க மாட்டல. ஏம்ல, இது உனக்கு படிக்க ஒரு சான்ஸ் தானே. ஆனா இந்த சந்தர்ப்பத்தை கூட அந்த கேடுகட்ட சவுந்தரபாண்டி என்னையும் உன்னையும் பிரிக்கிறதுக்கான விஷயமா தான் பயன்படுத்துதான். அத உன்கிட்ட சொல்லவே விடலன்டா நான் என்னத்துல செய்வேன்? உன் அப்பா உன் மேல இருக்கிற அக்கறையினால உன்னை அமெரிக்கா அனுப்ப ஆசைப்படல. என்னையவே உன்கிட்ட இருந்து எசக்கிய முத்துப்பாண்டி கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காகத்தான் இது உன் அப்பா போட்டிருக்கிற திட்டம்ல. உன்கிட்ட இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கிடுவியான்னு எனக்கு தெரியல. அப்பனே முருகா, நீதான் இதை அவளுக்கு புரிய வச்சு என் கூட இவ பழையபடி இருக்கிற மாதிரி செய்யணும். எங்க அண்ணனுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி சுயநலம் எல்லாம் கிடையாது. அது வேணாம்னு சொல்லுதுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும் மாமா. ஆமா, பெரிய நியாயம், பொல்லாத நியாயம். என் தங்கச்சி மேல படிக்க கூடாது அப்படித்தானே? இல்ல மாமா, அண்ணன் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான். வெங்காயத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஏட்டி தெரியாம தான் கேக்குறேன். உன்னையும் ரத்னாவையும் அங்க இல்லாம இங்க கூட்டிட்டு வந்தான். 10 குறைக்கு என்னையும் வெங்கடேசனையும் இங்கதான் வாழணும்னு அழைச்சுக்கிட்டு வந்துட்டான். இந்த மொத்த வீட்டையும் கட்டி ஆள ஒரு ஆளு வேண்டாமா? அதான் என் தங்கச்சி இந்த வீட்லயே கட்டி போட பாக்க. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுதிய? விருப்பா இருக்குடி. நீ சந்தோஷமா இருக்கணும் தானே நான் எங்க அம்மா வீட்டை விட்டுட்டு இங்க வந்து வாழ்றேன். உன் கூட பிறந்தவங்களை பொறுப்பா பாத்துக்கணுங்கிறதுக்காக பரணி இங்க வந்து வாழ்ற. எல்லாரும் உங்களுக்காக தியாகம் பண்ணணும். ஆனா பரணியோட ஆசையை நிறைவேற்றி வைக்க கூட உங்க அண்ணனுக்கு மனசு வராதுல்ல? அண்ணன் எதுக்காக இப்படி செய்யுதுன்னு தெரியல மாமா. எதுக்காக சொல்லிருப்பான்னு இன்னுமாடி உனக்கு புரியல? பரணி உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு இந்த வீட்லயே இருந்துடணும். இன்னும் கிளினிக் கூட போகாம இந்த வீட்லயே இருந்து எல்லாரையும் பாத்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அண்ணன். அதே நேரம்
ரத்னா பிரின்சிபாலு, வீரா எஸ்ஐ, கனி பாடகி, நீ மளிகை கடைக்கு ஓனரு. ஆனா என் தங்கச்சி மட்டும் இந்த வீட்டை பாத்துக்கிற அடிமை. அப்படித்தான். வேணாம், இதுக்கு மேல என் வாயை பிடிக்கிறாத. நான் படுக்கேன். எட்டி பரணி, எடுத்து வச்ச இட்லி சாப்பிட்டுட்டு போ. நேரம் இல்லடி. ஹை பிபி பேஷண்ட் ஒருத்தவங்க தலை சுத்துதுன்னு வந்துட்டு இருக்காங்க. உடனே போய் இன்ஜெக்ஷன் போடலன்னா பேரலிசிஸ் மாதிரி ஏதாச்சும் வந்துரும். சண்முகம், நீ ரெடியா? ரெடி. பணத்தை எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம். காலையில இருந்து பம்பரமா சுத்தி வேலை பார்க்க இங்க ஒன்ன விட்டா யார் இதெல்லாம் கவனிச்சுப்பாங்க? இப்ப எதுக்கு இந்த கேள்வி? இல்ல, இந்த பொறுப்பெல்லாம் விட்டுட்டு உனக்கு அமெரிக்கா போக மனசு வருமா? அதான் கேட்டேன். அதுக்காக என்னோட லட்சியத்தை விட்டுட்டு இருக்க சொல்றியா? அத சொல்லல. நீ போனா உன்ன மாதிரி பொறுப்பா இந்த குடும்பத்தை பாத்துக்க யாரால முடியும்? தெரியல. ஆனா எனக்கு என்னோட படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். கெரியர் ரொம்ப முக்கியம். 2 வருஷம் தானே, எல்லாரும் பொறுத்துட்டு தான் ஆகணும். யாரு என்ன சொன்னாலும் சரி. நான் அப்ராட் போறதுல எந்த மாற்றமும் இல்ல. இவ அமெரிக்காவுக்கு போய் படிக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு நைட்டு மூஞ்சி திருப்பிட்டுல படுத்தா. காலையில இருந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரில இருக்கா. நியாயமா பார்த்தா நேத்து நைட்ல இருந்து ஒரு போரே நடந்திருக்குன்னு, ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்டாலே இருக்கா. பொண்டாட்டி சண்டை போறதை விட இப்படி சைலண்டா இருக்கும் போது தானே நெஞ்சு பதறுது. ஹலோ அம்மா, இங்கதான் இருக்கேம்மா. நான் 2 நிமிஷத்துல வந்துருவேன். அங்கேயே இருங்க. சரிங்கம்மா. அங்க எங்கேயாச்சும் உட்காருங்க. பரவாயில்லம்மா. நிக்காதீங்கக்கா, மறுபடியும் மயங்கி கீழே விழுந்துருவீங்க. சரிங்கம்மா. சண்முகம், கொஞ்சம் சீக்கிரமா போ. பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. டே, பசி உசுர போதுடா. எனக்கு டீயோ பண்ண வாங்கிட்டு வரியா? இல்லே, வீட்லயே 2 இட்லியை பிச்சு போட்டு சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் பொண்டாட்டிக்காக 2 பன்னுக்கு கூட காசு செலவு பண்ண முடியாத உன்னால? போடா, வாங்கிட்டு வா. என்னம்மா, மயக்கம் ஏதாவது வருதா? இப்ப இல்லம்மா. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இல்லே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னல. இப்ப என்ன பேசணும் உனக்கு? வெளியே பேஷண்ட்லாம் வெயிட்டிங். அப்புறம் பேசிக்கலாம், போ. என் மனசு இருந்த சொல்லிட்டா நானும் நிம்மதியா போய் வேலையை பார்ப்போம்ல. நான் அப்ராடுக்கு போக கூடாதுன்னு நீ எதுக்கு சொன்னேன்னு ஒரு காரணத்தை சொல்லுவ. அதையெல்லாம் என்னால கேட்க முடியாது. ஆனா நீயே என்ன போய் படிச்சுட்டு வான்னு சொல்லி கண்டிப்பா அனுப்புவ பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.